புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து த்ரெட் வெட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அதாவது நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, த்ரெட் வெட்ட என்ன செய்யணும், அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேஜர் டயமீட்டர் நம்ம அளக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டயமீட்டரை மெஷர் பண்ணணும், மேஜர் டயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது பிச்சு, என்ன பிச்சு இருக்குதுன்னு பார்க்கணும். பிச்சு ஆர் டிபிஐ, என்ன டிபிஐனா இன்ச்சஸா இல்லை எம்எம்மான்னு பார்க்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா அது ரைட் ஹேண்ட் த்ரெட்டா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டான்னு பார்க்கணும். அதாவது ரைட் ஹேண்டா அல்லது லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டான்னு பார்க்கணும். நாலாவது அது மல்டி ஸ்டார் த்ரெட்டாக இருக்கான்னு பார்க்கணும். சில கஸ்டமர் சொல்லிடுவாங்க, இல்லைன்னா நம்ம தான் பார்க்கணும். மல்டி ஸ்டார் த்ரெட்டான்னு பார்க்கணும். அது இந்த மாதிரி விஷயங்களை சில விஷயங்கள் நல்லா கவனிக்கணும். அப்புறம் த்ரெட்லேயே சில பார்த்தீங்கன்னா நல்லா குழப்படியாக இருக்கும். உங்களுக்கு எம்எம் கேஜும் பிச்சும் சேரும், இன்ச்சஸும் சேரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனீங்கன்னா 1.5 mm பிச்சு எடுத்தீங்கன்னா, இப்போ வந்து 1.5 mm பிச்சு எடுத்தீங்கன்னா 17 டிபியும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் என்ன பிச்சு இருக்குன்னு கரெக்டாக கேல்குலேட் பண்ணணும். முதல்ல அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டணும். அது ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மேஜர் டயமீட்டர் இங்கே கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, 3/4 இன்ச்சு பிஎஸ்டபிள்யூன்னு கொடுத்துட்டாங்கன்னா 3/4 இன்ச்சு பிஎஸ்டபிள்யூ த்ரெட் வெட்டணும். 3/4 இன்ச்சுனா 19.05 வரும் அளவு. அதுக்கு வந்து 10 டிபிஐ வரும். இன்ச்சஸ்னாலே டிபிஐன்னு ஒரு வார்த்தை வந்துடும். டிபிஐனா இப்படி பல்லு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டீத் பெர் இன்ச். அதாவது 1 இன்ச்சு அளவுக்கு, அதாவது 25.4 mm எத்தனை பள்ளங்கள் இருக்குங்கிறது தான் அர்த்தம். அது இப்போ 3/4 இன்ச்சுன்னா இப்போ வந்து 1 இன்ச்சுக்கு வந்து 10 பள்ளங்கள் இருக்கும். அதை வந்து எம்எம்மா நீங்கள் கன்வெர்ட் பண்ணல என்ன செய்யணும்னா 25.4 வகுத்தல் 10ன்னு கணக்கு பண்ணிங்கன்னா 2.54ன்னு வரும். எம்எம் பிச்சில் கண்டுபிடினா இப்படி தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எம்மில் வச்சாலும் 2.5 பிச்சு வந்து கரெக்டாக உட்காரும், ஒரு 4 வரைக்கும் உட்காரும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது 2.5 வெட்டியிருக்காங்கன்னு சொல்லி. அதாவது த்ரெட்டுக்கும், அதாவது த்ரெட்டில் 2 இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது 2 தான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அதில் என்னென்னா எம்எம் த்ரெட்டு, இன்ச்சஸ் த்ரெட்டு. இன்ச்சஸ்னா பிஎஸ்டபிள்யூன்னு வந்துடும், எம்எம்னா மெட்ரிக்னு வரும். பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன்னா 2 வீணாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரஸ்ட்டும் அந்த ரூட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம த்ரெட் வந்து ஆங்கிளும் 60 டிகிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து இன்ச்சஸ் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ரேடியஸாக இருக்கும் க்ரஸ்ட்டும் ரூட்டும். இதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வந்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இந்த த்ரெட்டில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, அடுத்து வந்து நம்ம த்ரெட்டு டயமீட்டரை எப்படி வைக்கணும் நம்ம அளவுக்கு. ஏன்னா எந்த ஒரு பொருளும் கிளியரன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து ஏறாது உங்களுக்கு. அதனால் இப்போ நீங்கள் த்ரெட்டு எந்த த்ரெட்டு வெட்டுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் த்ரெட் வெட்டுறீங்களா, 1 இன்ச்சு பிஎஸ்டபிள்யூ வெட்டுறீங்க, 1 இன்ச்சுக்குன்னா 8 டிபி வரும் கணக்கு. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு. இப்போ 1 இன்ச்சுனா 25.4 mm மேஜர் டயமீட்டர் ஓடி. இதை வந்து பிச்சா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 25.4/8 முன்னாதான் 24 மிச்சம் 1 அடிச்சிங்கன்னா 1 அப்போனா 8 6 8 40 6 8 48 7 8 56 64 64 இப்படி வரும்னு வைங்களேன். 7 கிட்ட வரும்னு வைங்களேன். இதுதான் இதோட பிச்சு. இதோட டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0.6 இன்ட்டு பிச்சு. இந்த அளவு போட்டிங்கன்னா இந்த த்ரெட்டுக்குள்ள தேவையான டெப்த் வந்துடும். அதாவது மைனர் டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்துடும். உங்களுக்கு அது தேவைன்னா நான் இடத்துல சொல்கிறேன் உங்களுக்கு.
இப்போ த்ரெட்டு வெட்டையில் வந்து நீங்கள் 1 இன்ச்சு வச்சு நீங்கள் வெட்டுனீங்கன்னா வி த்ரெட் வந்து லேஸாக இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் அந்த கார்னர் ஷார்ப் வகையில் இன்க்ரீஸ் ஆகும். நட்டை ஏற்றுனீங்கன்னா நீங்கள் ஏறாது. அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா என்னென்னா, இது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். பிளாங்க் டயான்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது எல்லா த்ரெட்டுக்கும். பிளாங்க் டயாமீட்டர்னா என்னென்னா, மேஜர் டயாமீட்டர் மைனஸ் பிச் பை 10. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். மேஜர் டயாமீட்டர் இப்போ எவ்வளவு? 25.4. பிச் எவ்வளோ பார்த்தா 3.1. ஒன்றுனே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2னே வைங்க, 7 இருக்கிறதுனால 2 வைங்க. 3.2 டிவைடட் பை 10 பார்த்தீங்கன்னா 25.4 மைனஸ் 0.3 வந்துடும். அந்த 2 கூட விட்டுங்க. இப்போ வந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 25.1. இப்போ வந்து நீங்கள் 1 இன்ச்சு டயமீட்டர் பிஎஸ்டபிள்யூ த்ரெட்டு வெட்டுறீங்கன்னா 25.1 அவுட்டர் டயமீட்டர் வச்சுட்டு நீங்கள் த்ரெட்டு வெட்டுறீங்கன்னா உங்களுக்கு நட்டு கிளியராக ஏறும், உங்களுக்கு ரொம்ப கிளியரன்ஸ் இல்லாமல். ஏன்னா இது வந்து பிளாங்க் டயமீட்டர்னு சொல்லி த்ரெட்டுக்குனே ஒரு ஃபார்முலா இது. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து சைஸை கரெக்டாக வச்சுட்டு த்ரெட்டை வெட்டிட்டு ஏற மாட்டுக்குன்னு ஃபைல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணாமல் இந்த அளவு வச்சு ஏற்றுனீங்கன்னா ஏறிடும். இது எல்லா த்ரெட்டுக்குள்ள ஃபார்முலா தான் இது. வி த்ரெட்டு எம்எம் த்ரெட்டாக இருந்தாலும் அதுதான். இப்போ எம்எம் த்ரெட்டுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ சப்போஸ் ஒரு 30 mm த்ரெட்டு M30 இன்ட்டு 4 mm பிச்சு இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா மெட்ரிக் த்ரெட்டுன்னு அர்த்தம். எம்னா 30 வந்து அவுட்டர் டயமீட்டர், 4ங்கிறது பிச்சு. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே தான். 30 மைனஸ் 4/10, 30 மைனஸ் 0.4 கழிச்சிங்கன்னா 29.6. இந்த சைஸ் வச்சுட்டு நீங்கள் 30 mm த்ரெட்டு வெட்டினீங்கன்னா கரெக்டாக ஏறும். இதுதான் உங்களுக்கு உங்கள் த்ரெட்டுக்குள்ளே பிளாங்க் டயமீட்டர்னா ஃபார்முலா உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் த்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் டெப்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.6 இன்ட்டு பிச்சு தான் வரும் ஃபார்முலா. வி த்ரெட்டு ஃபுல்லாகவே இதான் வரும். இதில் வந்து இப்போ மேஜர் டயாமீட்டர் இருக்குது. இப்போ என்ன இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா, M30 இன்ட்டு 4னா இதுக்கு இன்னும் டயாமீட்டர் நீங்கள் எவ்வளோ வைக்கணும், சப்போஸ் நட்டு வெட்டுறதா இருந்தால் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நார்மலாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா மேஜர் டயா மைனஸ் 2 இன்ட்டு டெப்த்து, இதுதான் ஃபார்முலா. டெப்த்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு, சாரி இப்படி இருக்கு ஜாப்ல. இங்கே ஒரு சிங்கிள் டெப்த்து, இங்கே ஒரு சிங்கிள் டெப்த்து, இது ரெண்டையும் மேஜர் டயாமீட்டர் வந்து கழிச்சாச்சுன்னா நம்ம மைனர் டயாமீட்டர் ஃபார்முலா வந்துடும். இதுதான் நார்மலாக உள்ளது. அப்படியும் எடுக்கலாம். அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, டெப்த்துக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா, நான் சொல்றது வி த்ரெட்டுக்கு மட்டும் 0.6 இன்ட்டு பிச்சு. பிச்சுன்னா 4, 6 24, 2.4 பிச்சு. ஓகேங்களா, 2.4 வரும் பிச்சு. இப்போ மேஜர் டயாமீட்டருக்கு வந்து 2 சைடில் கழிங்க. மேஜர் டயா மைனஸ் 2 இன்ட்டு டெப்த்துனா 4.8. அப்போ பார்த்தீங்கன்னா 25.2 mm வரும் உங்களுக்கு. அதாவது இன்டர்னல் 25.2க்கு வச்சு போர் பண்ணிவிட்டு அதே இதை நீங்கள் த்ரெட்டை வெட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஏறும். இது வந்து மைனர் டயா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. இதே மாதிரி ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒவ்வொன்றும் உண்டு. இப்போ ஸ்கொயர் த்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெப்த்துக்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் த்ரெட்டு ஸ்கொயருக்கு வந்து 0.5 இன்ட்டு பிச்சு டெப்த்துக்கு. ஆக்மி த்ரெட்டுக்கு வந்து 0.7 இன்ட்டு பிச்சு. இப்படி ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு த்ரெட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அது ரைட் ஹேண்ட் த்ரெட்டா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது த்ரெட்டோட ஒரு போல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து உங்கள் சைடு சுற்றுங்க, ஒரு கையை எப்படி வைங்க, கையை எப்படி வச்சு பாருங்கள், அது முன்னாடி போகுதா, அதாவது ஹெட் ஸ்டாக் நோக்கி நகருதா, இல்லை டெயில் ஸ்டாக் நோக்கி கையை வெளியே தள்ளுதான்னு பாருங்கள். அதாவது இந்த சைடு இந்த டவுனரில் இப்படி சுற்றிக்கிட்டு நீங்கள் ஒரு நரம்பை தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கை வந்து இந்த சைடு வெளியே பார்க்க டெயில் ஸ்டாக் பார்க்க நவுண்டுடுச்சுன்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு. இப்படி சுத்தையில் இந்த சைடு நகர்ந்துச்சுன்னா அது ரைட் ஹேண்ட் த்ரெட்டு. நிறைய பேர் குழப்ப வேண்டாம் என்ன த்ரெட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி என்னென்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டார்ட்டா டபுள் ஸ்டார்ட்டான்னு பார்த்துக்கோங்க வெட்டையில். அதே மாதிரி நான் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஏன்னா டபுள் ஸ்டார்ட் த்ரெட்டை வந்து நான் சிங்கிள் ஸ்டார்ட்டுன்னு நினச்சி நான் வெட்டியிருக்கேன். அதனால நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் புதுசாக வெட்டுறவங்க ஒரு த்ரெட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது, அது என்ன வகை த்ரெட்டு, அது வந்து இன்ச்சஸ் த்ரெட்டா எம்எம் த்ரெட்டா, அப்புறம் அது வந்து பைப் த்ரெட்டா. பைப் த்ரெட்டெல்லாம் டேப்பர் எடுத்து வெட்டணும்.
1.5 டிகிரி டேப்பர் எடுத்து பைப் த்ரெட்டை கட் பண்ணணும். டேப்பர் எதுக்காக எடுக்காங்கன்னா லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. இந்த த்ரெட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இதே மாதிரி பார்க்கணும். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.